சகோதர திருடர்கள். 3 திருடர்கள் எப்படி சகோதரர்களாக மாறினார்கள்? ஒருமுறை 3 திருடர்கள் அசசி வாழ்ந்த இல்லத்திற்கு வந்தார்களாம். அப்பொழுது வரவேற்பு பணி செய்து கொண்டிருந்த சகோதரர் இந்த 3 திருடர்களை பார்த்து அவர்களை அடித்து விரட்டுகிறார். இதை பெருமிதமாக அசசி வந்தவுடன் அவரிடம் கூறுகிறார். இதை கேட்டதும் பிரான்சிஸ் அசசியார் மிகுந்த வருத்தத்தோடு, பசியின்றி வந்தவர்களிடம் முறையற்று நடந்து கொண்டீர்களே, ஒருவேளை அவர்கள் திருந்தி வாழ வந்திருந்தால் என்று கூறி சகோதரரை கடிந்து கொண்டார். உடனே அசசியார் அச்சகோதரரை அழைத்து, நீர் என்ன செய்வீர் என்று எனக்கு தெரியாது, அவர்களை தேடி சென்று அவர்கள் விரும்பும் அளவுக்கு உணவளித்து விட்டு வாருங்கள் என்று அச்சகோதரரை அனுப்பி வைக்கிறார். அந்த சகோதரர் காடு மேடெல்லாம் திரிந்து பல மணி நேரம் கடந்து காட்டுக்குள் பயணித்து அந்த திருடர்களை கண்டுபிடித்து அவர்கள் முன்பாக முழந்தாள் படியிட்டு, சகோதரர்களே, என் தவறுக்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார். நீங்கள் யாருக்கும் எவ்வித தொந்தரவும் தர வேண்டாம் என்று தந்தை பிரான்சிஸ் உங்களை கேட்டுக்கொண்டார் என்றும் கூறினார். மேலும் நீங்கள் அவ்வாறு நடந்து கொண்டால் உங்களுக்கான உணவை அவர் எப்போதும் தருவார் என்று உறுதியளித்தார். சகோதரர் சென்ற பிறகு அந்த 3 திருடர்களும் நாம் மோசமானவர்கள் என தெரிந்தும் அன்பு செய்த தந்தை பிரான்சிஸை கண்டு மன்னிப்பு கோரும் எண்ணத்தை அவர்கள் உள்ளத்தில் இறைவன் கொடுத்தார். எனவே அவர்கள் வந்து அசசியாரை சந்தித்து அவரிடம் மன்னிப்பு கேட்டார்கள். பின்பு தாங்களும் நற்செய்தி சகோதரர் கூட்டு வாழ்வில் இணைந்திட விண்ணப்பித்தார்கள். அழகிய வார்த்தையில் அசசி சொன்னார், முதலில் சென்று நல்லதொரு பாவர்த்தங்கீர்த்தனம் செய்து வாருங்கள், உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அவர்களும் அவ்வாறு செய்து சகோதரர்களோடு இணைந்து அழகிய சகோதரர்களாக உருமாற்றம் அடைந்தார்கள். எண்ணங்கள் வாழ்வை உயர்த்துகிறது, செயல்கள் மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதை அசசியார் உணர்த்துகிறார். வாழ்வில் முயற்சிப்போம்.